Hello viewers, welcome back. It's Careers Guidance by GK. ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் எடுக்கலாம் அந்த கோர்ஸ் லிஸ்ட்டோட எல்லாமே ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோவுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா சில பேரண்ட்ஸ் இதெல்லாமே பேரண்ட்ஸ் இங்கே கேட்குற டவுட்டை பொறுத்து தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ கிரியேட் பண்ணுறோம். ஸோ சில பேரண்ட்ஸ் சில டவுட் கேட்டிருந்தாங்க. சார் இந்த கோர்ஸ் நான் எடுத்தேன், இதுக்கு ஈக்குவலா, இந்த கோர்ஸ் அதுக்கு ஈக்குவலண்டான்னு கேட்டாங்க. ரியல் நியாயமான சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸுக்கு நாங்கள் அவங்களுடைய விளக்கங்களை சொல்லி அனுப்பியிருக்கிறோம். அதனால தான் சரி ஓகே ஜென்ரலாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கோர்சஸில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோர்ஸ் பக்கம் இருக்குது. எந்த கோர்ஸ் எந்த கேட்டகரியில் வரும், எதுக்கு ஈக்குவலண்ட்டு, எந்த கோர்ஸ் படித்தா நான் எந்த செக்ஷனுக்குள்ளே எந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்கிற மாதிரி குழப்பம் நிறைய இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் போட போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சாய்ஸஸ் ஃபில் பண்ணும்போது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் மைண்டில் வச்சுருப்போம். அந்த கோர்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு கிட்டத்தட்ட அதே படிக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் அந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் எந்தெந்த கேட்டகரிக்குள்ளே வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போடுறோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நிதானமாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் உடைய இமேஜ் அல்லது பிடிஎஃப் எது ஒன்று நான் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன். அதை வேணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ அவசரப்பட வேணாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி வழக்கமாக கேட்குற அதே விஷயங்கள் தான். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவும் நம்ம சேனலோட லிங்க்கும் யாருக்கெல்லாம் பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த வருஷம் படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும், இல்லை இப்போ அட்மிஷன் போக போகிற மாணவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னு மட்டும் அவசியம் இல்லை. கரண்ட்டாக +1 படிக்கிறவங்க, 10வது படிக்கிறவங்க, இல்லை யாரெல்லாம் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபியூச்சர் பிளான் பண்ண சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சின்ன இன்ஃபர்மேஷன். ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, சிலர் வந்து புக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் செய்கிறதுக்கு உங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட் தேவை, கைடன்ஸ் தேவைன்னா முன்கூட்டியே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரவுண்ட் 1 இன்னொரு இந்த வீக்கெண்ட் முடிஞ்சோடனே ரவுண்ட் 1 ஆரம்பிக்க போகுது. அதனால் யாருக்கெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எங்களுடைய கைடன்ஸோ இல்லை சப்போர்ட்டோ வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு எதர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அல்லது காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்னா லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் பேஸ்ட் ஆன் கேட்டகரி. ஒவ்வொரு பிரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய பாடங்களுடைய பட்டியல் போட போகிறோம். ரொம்ப சின்ன வீடியோ தான், ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். பார்க்கலாங்களா? பாருங்க, 4 ஸ்ட்ரீம் போட்டிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல இருக்கிறது சிவில் ரிலேட்டட். சிவில் இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான கோர்சஸ் என்னென்ன, எதெல்லாம் சிவிலுடைய கேட்டகரிக்குள்ள வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பிபி, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிளானிங்னு ஒரு கோர்ஸ் வருது. ரொம்ப ஸ்பெஷலான கோர்ஸ் அது, பேச்சுலர் ஆஃப் பிளானிங். பாருங்க, சிவில் இன்ஜினியரிங் சிஇ அப்படிங்கிறது சிவில் இன்ஜினியரிங். அப்புறம் சிவில் இன்ஜினியரிங்லேயே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்கு. செல்ஃப் சப்போர்ட்டிங்கிறது இங்கே எங்கே இருக்குன்னா எய்டட் காலேஜஸ்ல, அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இடங்களில் மட்டும் தான் இருக்கும். எங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபீஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ எஸ்எஸ்ங்கிறது பிரைவேட் காலேஜஸ்க்கு எல்லாமே எஸ்எஸ் கோர்சஸ் தான். வேற கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், எய்டட் இன்ஸ்டியூஷனில் மட்டும் எய்டட் கோர்ஸ் தனியாக இருக்கும், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் தனியாக இருக்கும். அதனால தான் எஸ்எஸ்னு ப்ராக்கெட் போகும். எங்கெல்லாம் எஸ்எஸ் ப்ராக்கெட்டில் வருதோ அதெல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் விச் ஆர் ஒன்லி அவைலபிள் இன் எய்தர் கவர்மெண்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் ஆர் எய்டட் காலேஜஸ். ஓகேங்களா? செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் எல்லாமே ஒன்று தான். அதில் எஸ்எஸ்ங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கேட்டகரிக்குள்ள வரும். இந்த ஒரு 7 கோர்சஸ். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல பாருங்க, அதில் ஒரு 6 கோர்சஸ் இருக்கு. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கோர்ஸ், ட்ரிபிள் இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சாண்ட்விச் கோர்ஸ் இருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷலான கோர்ஸ். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாட்டம் லெஃப்ட் கார்னரில் பாருங்க, உங்களுக்கு கோர்சஸ் ரிலேட்டட் டு டெக்ஸ்டைல். டெக்ஸ்டைல் சம்பந்தமான கோர்சஸ் என்ன இருக்கு பாருங்க. அப்பேரல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இவ்வளோ கோர்சஸ் உங்களுக்கு டெக்ஸ்டைல் ஸ்ட்ரீமில் அவைலபிளாக இருக்கு. அது போக எலக்ட்ரானிக் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்ஐ அண்ட் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இது செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்கு. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டிங். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி, இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டிங். இது வந்து எய்டட் கோர்ஸ், அதாவது இவிங்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாமே எலக்ட்ரானிக் ஸ்ட்ரீமில் வரும். ஓகேங்களா?
இது போக கம்ப்யூட்டர் சயின்ஸில் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸில் பாருங்கள் எத்தனை கோர்ஸ், கிட்டத்தட்ட 21 வகையான கோர்சஸ் இருக்குது. ஸோ ஏஏடிஎஸ், ஏஐஎம்எல், சிஎஸ்சி வித் ஏஎம்எல், ஏஐடிஎஸ், செல்ஃப் சப்போர்ட்டிங், computer science and business system, computer science and design, computer science engineering with data science as specialization, computer science engineering with AIML as self-supporting course, CSC with IoT, MTech computer science with integrated program 5-year course, CSC self-supporting course, computer and communication engineering, computer science engineering, computer science and business system is self-supporting, cyber security, information technology, self-supporting, information technology, CSC with IoT, cyber security and blockchain. So CSC cyber security, CS technologies, computer science and technology, computer science and engineering, தமிழ் மீடியம். ஸோ இதெல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ். ஸோ எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கணுங்கிறது கிளியராக பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான், ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரி என்ன ஒரு அட்வான்டேஜ், இப்போ சிஎஸ்சி பற்றி இந்த கேட்டகரி எடுத்து படிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்னா, மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸில் சப்ஜெக்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாம் காமனாக வரும், ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி வரும், ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் அண்ட் ஸ்பெஷல் கோர்சஸ். மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் பாருங்க கிட்டத்தட்ட 23 கோர்சஸ் இருக்கு. ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மைனிங், மெக்கானிக்கல் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், மெக்கானிக் இன்ஜினியரிங்ல சாண்ட்விச் இருக்கு, மெட்டலர்ஜி இருக்கு, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கு, அதுலேயே செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு, எய்டட் இருக்கு, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு, எய்டட் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்குள்ள வரக்கூடிய கோர்சஸ் தான், ஓகேங்களா? அகெயின் கடைசியாக ஒரு அருமையான ஸ்ட்ரீம், இது ரொம்ப ஸ்பெஷல் கோர்சஸ். இது வந்து ரொம்ப ரேர் கோர்சஸ், சில குறிப்பிட்ட காலேஜஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த எந்த காலேஜுங்கிறது பார்த்து இதில் சேரணும் விருப்பம் இருக்கும், இதில் சேரலாம். இப்போ பாருங்கள், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது, எய்டட் இருக்குது. கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி போத் எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி போத் எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குது. லெதர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பேராசூட்டிக்கல் இன்ஜினியரிங், சாரி ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இவ்வளோ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே ஏதோ ஒரு ஸ்ட்ரீம்குள்ளே வந்து மாட்டுது, ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் விரும்புகிறீங்களோ, இதில் என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது உங்கள் சாய்ஸஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த வீடியோ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ரெடி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரியராக நீங்கள் ப்ரிப்பரேட்டராக ரெடி ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணோம். இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். வழக்கமாக வீடியோ முடிக்க முன்னாடி சொல்கிற விஷயங்கள் தான், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மாதிரி வேறு யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கும், தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் லிங்க்கையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை விரைவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. தேங்க்யூ. டேக் கேர். குட் லக்.